ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஸ்டிக் வார் சாகா அப்படிங்கிற கேம் தான் நான் வந்து ப்ளே பண்ணி அதில் என்னென்ன இருக்குது எல்லா விஷயங்களுமே இந்த வீடியோவில் வந்து நான் கவர் பண்ணுறேன். ஓகே, நான் இப்போ வந்து கேமுக்குள்ளே வந்தோடனே எனக்கு அப்டேட் காட்டுது. சரி, ஓகே, நான் அப்டேட் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட வந்து வீடியோ கன்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகி கேம் ப்ளே ஆகிட்டு. ஓகே, இந்த கேம் பற்றி சொல்லணுன்னா, கேம் வந்து செதுக்கியிருப்பாங்க. இது வந்து ஒரு ஃபைட்டிங் கேம் மற்றும் மல்டி பிளேயர். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட விளையாடலாம், நீங்கள் ரேண்டம் பிளேயர்ஸ் கூடயும் நீங்கள் வந்து மல்டி பிளேயர் விளையாடலாம். அதாவது ரியல் கேமர் அது மாதிரி ஆஃப்லைன்லையும் நீங்கள் இந்த கேமை விளையாட முடியும். இதுதான் என்னுடைய ஐடி TN_Muthu999. இதான் என்னுடைய UID நம்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் இன்வைட் பண்ண போகிறீங்கன்னா சைடு வந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஆட் ஃப்ரெண்ட் கொடுத்து உங்களோட ஃப்ரெண்டை வந்து நீங்கள் இன்வைட் பண்ணிக்கலாம். இது யாருமே என் கூட விளாட்ற ஃப்ரெண்ட்ஸு கிடையாது. இது அவங்களாம் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தாங்க, கேமில் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணணும்னா அவங்களோட UID அடிச்சிங்கன்னா போதும். அதில் வந்து நீங்கள் இன்வைட் பண்ணிக்கலாம். ஜாலியாக நீங்கள் மல்டி பிளேயரில் விளாண்டுக்கலாம். நீங்கள் டவர் ஃபைட் அப்படிங்கிற கேம் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கேம் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். அது மாதிரி இது வந்து டாப் அப் பண்ணுற இடம். ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் டாப் அப் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. இதில் கிடைக்கிற நீங்கள் டாப் அப் பண்ணி எடுக்கிற எல்லா விஷயமுமே கிட்டத்தட்ட எல்லாமே சொல்ல முடியாது, ஒரு பாதி விஷயம், அதாவது டைமண்ட், அது மாதிரி இந்த கிஃப்ட் பாக்ஸ், அதெல்லாம் உங்களுக்கு வந்து கேம் விளாடும்போது நீங்கள் அச்சீவ்மெண்ட்ஸ் முடிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு கிடைக்கும். கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் மாதிரி. அதை மாதிரி இது வந்து ஒரு காம்பினேஷனுக்காக இது வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து கேரக்டர் காம்பினேஷன் இதை வச்சிங்கன்னா கொஞ்சம் விளாட கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காம்பினேஷன்ஸ். என்னுடைய காம்பினேஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா, நீங்கள் விளையாண்ட மேட்சோட வீடியோ ரெக்கார்டிங், நீங்கள் விளையாண்டது வந்து நீங்கள் பார்த்துக்கிடலாம். அதாவது ஃப்ரீ ஃபயரில் வீடியோ ரெக்கார்டு பண்ணும்ல, அது மாதிரி இது வந்து நியூஸ். இது வந்து உங்களுக்கு வாசிக்கணும் டைம் இருந்தால் வாசிங்க, அதில் ஒன்றும் பெருசாக இல்லை. அதுவும் இருக்கேன். இது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டாப் அப் பண்ணி, அதாவது இந்த டைமண்ட்ஸ் கொடுத்து ஸ்கின் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர், ஏதாவது ஒரு கேரக்டர் உங்களுக்கு இதில் பிடிச்சிக்கலாம், உங்களுக்கு ஸ்கின் எடுத்துக்கலாம். அது மாதிரி இது வந்து உங்களுடைய சிலை, இது தான் அடிக்க வருவாங்க ஆப்பனன்ஸ். அதுக்கான சிலைக்கு வந்து நீங்கள் டெக்கரேஷன்ஸுக்காக இதை வச்சுக்கலாம். நான் வந்து இப்போதுக்கு ஸ்பாட்டன் சிலை. அது மாதிரி இது எமௌண்ட். சிலையில் வந்து நிறையவே இருக்குது மாடல். அடுத்து இது வந்து எமௌண்ட்டு கூட நிறையவே இருக்குது. ஆனால் எல்லாமே நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். நீங்கள் கேம் விளாட டைமண்ட்ஸு சேர்த்து வச்சு நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். நான் வந்து கொஞ்சம் அமௌண்ட்ஸ் டைமண்ட்ஸ் சேர்த்து வாங்கினேன். கிட்டத்தட்ட ஒரு வாரம் தான் நான் கேம் ப்ளே பண்ணேன். ஆனால் நிறையவே நான் எடுத்துட்டேன். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் விளாண்டுருப்பான்னு நினைக்கிறேன். டெய்லியும் ஒரு மேட்ச்சே உங்களுக்கு வந்து 1/4 மணி நேரம் கிட்ட போகும். கேம் கான்செப்ட் வந்து எப்படின்னா, உங்களுக்கு வந்து நான் அது உள்ளே போய் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து உங்களுடைய பேனர். நான் வந்து இந்த ராஜாவை வச்சுருக்கேன் பேனர். அது மாதிரி இது வந்து வாய்ஸ் வந்து நீங்கள் கேமுக்குள்ளே விளையாடும் போது இந்த டிஃபென்ஸ், அது மாதிரி நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் சின்ன சின்ன சவுண்ட்ஸ் வரும். அதுக்காக அந்த வாய்ஸ். அது மாதிரி கொடி, அந்த வாளுங்கிறது உங்கள் சிலைக்கு பின்னாடி இருக்கும். அது உள்ள வந்து மேன்வ ஃபால்ஸ். அது வந்து எப்படின்னா, உங்களுடைய கேரக்டர்ஸ் வந்து பத்திரப்படுத்துறதுக்கு, அவங்க சாகாமல் அது உள்ளே போனாங்கன்னா ஹெல்த்து அவங்களுக்கு வந்து ரெக்கவர் ஆகும். அந்த மாதிரி அதெல்லாம் நீங்கள் கேம் விளையாட உங்களுக்கே புரியும் கொஞ்சம் கொஞ்சமாக. இவ்வளோ தான். அதுக்கப்புறம் இது வந்து HD. அது வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. நான் கேமுக்குள்ளே போய்ட்டு ஒரு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி போய்ட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் அது எப்படின்னு. ஓகே, இப்போ வந்து நான் கேமை ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா, இதுதான் ஸ்டோரி மோடு. இது வந்து நீங்கள் ஆஃப்லைனில் கூட விளையாட முடியும். அதனால் நீங்கள் நெட்டில்னா கூட இதை விளாண்டுக்கலாம். அடுத்த 1v1 ஸ்டோர் லைன்லேயே 3 இருக்குது. 1v1ல் வந்து நீங்கள் இன்னொரு ரேண்டம் பிளேயர்ஸ் வந்து வருவார். அவர் கூட வந்து நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து 2v2ல் வந்து உங்களுக்கு ஒரு பிளேயர் வந்து டீம்மேட்டாக இருப்பாங்க. 2v2ல் அவ்வளோதான். ஆப்போனன்ட் 2, நீங்கள் 2 பேர் இருக்கிற மாதிரி இருக்கும். 2v2 கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். ஏன்னா வந்து டாப் அப் பண்ணால் அந்த கேம் வந்து கொஞ்சம் பிளேயராக இருக்கலாம். ஏன்னா டாப் அப் பண்ணால் உங்களுக்கு நிறையாவே அட்வான்டேஜஸ் இருக்கும். ஏன்னா கேரக்டர்ஸ்க்கெலாம் நீங்கள் அப்டேட் பண்ணி செமையாக்கலாம். அதனால் நீங்கள் டாப் அப் பிளேயர்ஸ் கூட விளாட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஃப்ரீ ஃபயருக்கு அதுதான். கன் ஸ்கின் வச்சுருந்தா கொஞ்சம் நல்லா அடிக்கும்ல, அதே மாதிரி தான் இந்த கேம்லேயும் கதை. ஓகே, இப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சில நேரம் வந்து உங்களுக்கு லேட் ஆகலாம். அது வந்து எப்படின்னா, பிளேயர்ஸ் வந்து அப்போ ஸ்டார்ட் பண்ணாமல் இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு வந்து லேட் ஆகும். பிளேயர்ஸ் வந்து ஆன்லைனில் இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து சட்டுன்னு உள்ள போயிடும். அந்த மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அவர் தான் ஆப்னண்ட்டு கொஞ்சம் டாப் அப் பிளேயர் மாதிரி தான் தெரிறாரு எனக்கு. ஓகே, இப்போ வந்து மேட்ச் ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்க. இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா, இதுதான் எமௌண்ட். இதை வந்து நீங்கள் அனுப்பும்போது ஆப்போனன்ட்லேருந்தும் அவர் அனுப்பலாம். ஆனால் அவர் அனுப்ப மாட்டேங்காரு. நான் மட்டும் சும்மா அனுப்பிட்டுருக்கேன். நான் அனுப்புறது வந்து அவருக்கு தெரியும். அவர் அனுப்புனா எனக்கு இந்த சைடு காட்டும், அதாவது என்னுடைய ரைட் சைடு பக்கம். அடுத்து பார்த்திங்கன்னா, இதை தான் கேரக்டர்ஸு மைனர், அது மாதிரி வில்லம்பு, ஸ்பாட்டன்,
அடுத்து அதாவது ஹெல்த் ரிவைவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள், அடுத்த மைனருக்கு சப்போர்ட்டு, அது அந்த கோவப்படுற மாதிரி ஒரு மூஞ்சி இருக்கா, அது வந்து வில்லம்புக்கான சப்போர்ட்டு. அதை அமுக்கும்போது வில்லம்புக்காரங்க வந்து கொஞ்சம் வேகமாக அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிக்காங்க. அடுத்து இந்த மின்னல் மாதிரி இருக்கிறது, அது வந்து ஆப்னண்ட் வந்து ரொம்ப நெருங்கி வந்தாங்கன்னா அவங்க அடிக்கிறதுக்கு, அவங்கள வந்து நம்ம கொஞ்சம் டேமேஜ் பண்ணுறதுக்கு. அடுத்த செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நடுவில் அந்த இது இருக்கா, அது வந்து எப்படி சொல்ல இருங்க ஒரு இதான் அந்த ஹெச்டி செட்டிங்ஸு. அதாவது அந்த ஹெச்டி செட்டிங்ஸை நீங்கள் ஆன் பண்ணும்போது அதில் கொஞ்சம் எஃபெக்ட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அது மாதிரி நீங்கள் எனிமி கேரக்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் கில் பண்ணும்போது அவங்க ஆளுங்களை கில் பண்ணும்போது ரத்தம் வந்து ஒரு ப்ளூ கலர் பச்சை கலர் அந்த மாதிரி தெரியும், ரெட் கலரில் இல்லை, கலராக தெரியும் அந்த கேம் கான்செப்ட். அடுத்த மேலே உள்ள அந்த க்ரீன் வந்து உங்களுடைய கேரக்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுறது. அது எதுக்குன்னா சில கேரக்டர்ஸுக்கு வந்து மேஜிக்ஸ் பவர் இருக்கும். அதாவது என்னுடைய ராஜாவான அந்த கத்தி ராஜாவுக்கும் என்னுடைய ஹீலருக்கும் கொஞ்சம் மேஜிக் பவர் உண்டு. அந்த மேஜிக் பவர் வந்து அவங்க அப்கிரேட் பண்ணணும். அந்த அப்டேட் வந்து நான் தான் பண்ணணும். அதுக்காக தான் அந்த மேலே கொடுத்துருக்காங்க. இதுங்க நான் அந்த இதுக்கு வந்து போய்ட்டு காட்டுறேன். அது மாதிரி உங்கள் மைனர்ஸ் வந்து நீங்கள் டைமண்டும் மைன் பண்ண வைக்கலாம், கோல்டும் மைன் பண்ண வைக்கலாம். அது உங்களோட இது தான். அது மாதிரி உங்கள் மைனர்ஸ் வந்து நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அது மாதிரி ஒரே ஒரு மைனரை வந்து நீங்கள் டிஃபென்ஸுக்கு போகிற வைக்கிறது. அதாவது அவன் சண்டையிலே கிடையாது, அவன் வந்து வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி, அவன் வந்து சண்டைக்கு வரமாட்டான். அந்த மாதிரி நீங்கள் போக வைக்கலாம். அது மாதிரி நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஆள் போயிட்டான், அவங்களால வெளியே கொண்டு வர முடியலன்னா நடுவில் உள்ள அந்த டிஃபெண்டை நீங்கள் தட்டிகிட்டே இருந்தீங்கன்னா அவன் வந்து வெளியே வந்துடுவான். ஆளுங்களை போல் அவனும் வெளியே வந்துடுவான். அதனால் அது பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து நான் மேலே உள்ள அந்த அப்கிரேட் வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஆள்லாம் லோடிங்காக வந்துட்டாங்க. இதானோட ராஜா. இப்போ வந்து ராஜாவிட்ட வந்து அந்த கோவப்படுற எபிலிட்டி வந்து கொஞ்சம் அன்லாக் ஆகாமல் பூட்டில் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் மேலே உள்ள அந்த க்ரீனை தொட்டு நான் அப்டேட் போட்டேன்னா இப்போ அந்த அதாவது அப்கிரேட் ஆனதுக்கப்புறம் அது வந்து அன்லாக் ஆகும். அதாவது ராஜாவுக்கு வந்து அந்த கோவப்படுற எபிலிட்டி வந்து அன்லாக் ஆகும். கோவப்பட்டால் ராஜா கொஞ்சம் வேகமாக செயல்படுற மாதிரி, அது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் பவர் மாதிரி, அது கோவப்படுற மாதிரி சிம்பிள் இருக்குது. அது வந்து ஒரு ஸ்பெஷல் பவர், அதாவது பூஸ்ட் ஆவாங்க அந்த கேரக்டரு. அதே மாதிரி தான் நான் மேலே வச்சுருக்கிற அந்த இதுவுமே அந்த மாதிரி பூஸ்ட் ஆக்குறது தான். அது வந்து எப்படின்னா அந்த வில்லம்புக்கு வந்து மட்டும்தான் அது யூஸ் ஆகும். அந்த மாதிரி சில கேரக்டர்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி பவர்ஸ் வந்து நிறையவே இருக்குது ஒவ்வொருமே. வந்து வெறித்தனமாக அடிக்கானுங்க. ஆப்னன்ட் நான் நினச்ச மாதிரியே டாப்அப் பிளேயர் தான். பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எப்படி கோல்டு இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கான் ஸ்கின்னு. அது மாதிரி வில்லம்புக்கு வந்து எபிலிட்டி வந்து பனி எபிலிட்டி வச்சுருக்கான், செமையாகவே இருக்குது. ஓடக்கூட முடியல பாருங்கள் ராஜாவால். ஓகே, நம்ம வந்து கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுக்கலாம். இப்போ வந்து மறுபடியும் நான் இன்னும் கொஞ்சம் ஆளுங்களை வந்து ரெடி பண்ணுறேன். இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலே உள்ளது ஃபுல்லாக கேரக்டர்ஸு, அவங்களுக்கான காசு வந்து மைனர்ஸ் ரெடி பண்ணுவாங்க. மைனர்ஸையும் அவங்க கண்ட்ரோல் நீங்கள் வச்சுக்கலாம். அது மாதிரி ஹீலர்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆளுங்க தான். ஏன்னா நீங்கள் உங்கள் ஆளுங்களை வந்து ஹீல் பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு லைஃப் குறைய ஹீல் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் ஹீலர்ஸ்க்கு நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா நல்லாவே பவர் எபிலிட்டி அதிகமாகும். இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கேம் கான்செப்ட்டு. மேலே உள்ளது வந்து கேரக்டர்ஸு, அதுக்கான காசு வந்து மைனஸ் ரெடி பண்ணாங்கன்னா உங்களால் கேரக்டர்ஸ் இறக்க முடியும். அடுத்தது இது 58ன்னு போட்டிருக்கா, 58 100. அது வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்குமே ஒவ்வொரு மாதிரி இது. அதாவது வில்லம்புக்கு வந்து 3, ஒரு வில்லம்பு வந்தான்னா அவனுக்கு வந்து 3 பாயிண்ட்டு. அது மாதிரி ஒரு ஸ்பாட்டனுக்கு வந்து 5 பாயிண்ட்டு, ஒரு ராஜாவுக்கு வந்து 9 பாயிண்ட், அந்த மாதிரி பாயிண்ட் வரும். ஒரு கேரக்டருக்கு ஒரு பாயிண்ட் கிடையாது, ஒவ்வொரு கேரக்டருக்குமே அந்த பாயிண்ட் வந்து மாறும். அதனால் உங்களுக்கு வந்து பெரிய பவர் உள்ள ஆளுங்களெல்லாம் வந்து கம்மியாக தான் இறக்க முடியும். இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா 3, அந்த மாதிரி நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்கன்னா காட்டும் உங்களுக்கு எந்தெந்த பவர்னு. அது மாதிரி இந்த மைனர்ஸ்க்கான ஸ்பெஷல் பவர், அந்த கோவப்படுற எபிலிட்டி, அது மாதிரி இந்த மின்னல், அதுக்கெலாம் வந்து ஒன்றுமே கிடையாது. அதை வந்து நீங்கள் டைமண்ட் இருந்தால் அது சுற்றி முடியுமோ நீங்கள் இறக்கிக்கலாம், அது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கண்டிப்பாக தோற்றுருவோம் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஆப்னன்ட் வந்து நல்ல பிளேயராக இருக்காங்க. நான் வந்து அவ்வளோ டாப்அப் பண்ணல. அது மாதிரி இந்த மேட்ச் நான் ஜெயிக்கணும்னு சொல்லி நான் விளாடலை, சும்மா உங்களுக்கு வந்து இந்த கேம் பற்றி சொல்லிக் கொடுக்கலாம் மட்டும்தான் நான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் கேம் கான்செப்ட்டு. அது மாதிரி மைனர்ஸ்க்குமே நீங்கள் டிஃபெண்ட், அட்டாக், அது மாதிரி மேன் ஃபோல்ஸ் அவங்கள வந்து நீங்கள் தனியாகவே மேனேஜ் பண்ணிக்கலாம். உங்களுடைய அட்டாக்கிங் ஆளுங்களையும் நீங்கள் தனியாகவே மேனேஜ் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு சைடு இருக்குது. அதுதான் நடுவில் வந்து நின்னீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ராவாக கிடச்சிட்ருக்கும். அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு மேன் ஃபோல்ஸில் இது, அதாவது டிஃபெண்டில் வந்து அதை எப்படி சொல்ல, ஃபோர்ஸ் தான் சென்ட்ரு. அங்கே வந்து உங்கள் ஆளுங்களை வைக்க பாருங்கள், கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே காசுலாம் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா காசு கிடச்சிட்ருக்கு, அதான் கான்செப்ட்டு. ஓகே, நான் வந்து கேமோட கடைசியில் என்ன நடந்ததுங்கிற மட்டும் நான் காட்டுற மாதிரி காட்டுறேன். நானும் ஆளுங்களை இறக்கி போராடி பார்த்தேன், ஆனால் வந்து முடியலை. எங்கள் ஆளுங்களை எல்லாமே போட்டு தள்ளிட்டானுங்க. இப்போ வந்து வில்லம்பு கூட இல்லைன்ற எல்லா கேரக்டர்ஸுமே போட்டு தள்ளிட்டாங்க. கடைசி டிஃபென்ஸு, அதாவது மேன் ஃபோல்ஸ் ஆளுங்க தான் அடிக்க பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களோட எத்தனை வில்லம்பு வச்சுருக்கானுங்க பாருங்கள், நிறைய வில்லம்பு வச்சு அடிச்சிட்ருக்காங்க. நாங்கள் தோற்றுட்டோம். கடைசி எலும்பு சிம்பிள் அனுப்புகிறான் பாருங்கள், எவ்வளோ இது பண்ணிகிட்ருக்கான், இதாக போடுறான்.
அதாவது மேட்ச் நீங்கள் தோத்தாலுமே உங்களால் ரிவெஞ்ச் கொடுக்க முடியும். மேலே வந்து ரிவெஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அமௌண்ட்டுக்கு மேலே. அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை வந்து ஆப்போனன்ட் பிளேயர் அக்செப்ட் பண்ணால் உங்களால் ரிவெஞ்ச் எடுத்துக்க முடியும். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் அதை வந்து என்னை கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டவுட்டு கிளியர் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். வெல்கம் டு த முத்து எக்ஸ்பயர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.